பொள்ளாச்சியில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுடைய தலைமையில தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தது. மனித சங்கிலி போராட்டம் உட்பட பல போராட்டங்களை முன்னெடுத்த பிறகு மகளிர் அணியின் சார்பிலே மார்ச் 12ஆம் தேதி 2019 அன்று இங்கே ஒரு அனைத்து கட்சியைச் சேர்ந்த தலைவர்களோடு இங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தளபதி அவர்கள் தொடர்ந்து அறிக்கைகள் வழியாக இதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்காக, இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியை சேர்ந்த பிரமுகர்களை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கை மூடி மறைப்பதிலேயே முனைப்பாக இருந்தது. காவல்துறை தைரியமாக வெளியில் வந்து புகார் அளித்த பெண்ணின் பெயரை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சேர்ந்த பார் நாகராஜ் என்பவர் அந்த பெண்ணின் சகோதரரை மிக மோசமாக தாக்கினார். அங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை பலர் மிரட்டி இனிமேல் யாருமே வெளியில் வந்து புகார் அளிக்க கூடாது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். பிறகு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. கண் துடைப்பிற்காக சிலர் கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு தளபதி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதால், நீதிமன்றம் வலியுறுத்தியதால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐக்கு மாற்றிய பிறகு கூட நிச்சயமாக ஆளுங்கட்சியுடைய தலையீடு இருப்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் 2 ஆண்டுகளாக யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சில நாட்களுக்கு முன்தான் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்ட 3 பேருமே அதிமுகவை சேர்ந்தவர்கள். ஒருவர் அருளானந்தம் என்பவர் அதிமுகவின் மாணவர் அணியிலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அமைச்சர் வேலுமணி அவர்களுக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும் மற்ற அதிமுக முக்கிய பிரமுகர்களுக்கும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவராக அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய பெயர் செய்தித்தாள்களின் வழியாக, ஊடகங்களின் வழியாக வெளியில் வந்த பிறகுதான் அவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார். இப்படி ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, என்ன ஆதாரம் இருக்கிறது என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். இப்பொழுது இதற்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற கேள்வி நாங்கள் அவருக்கு வைக்க விரும்புகிறோம். அதை தாண்டி இத்தனை மெத்தனம், நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்.